அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்திலு இன்னல் பாத்தில கான ஸஹூகா ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஹுமான் நபி சீமான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் 24வது நோம்பிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ படிப்பினைகளை நாம் பெற்றிருப்போம். அதிலும் இந்த மக்கா வெற்றி கொண்ட பிறகு அதில் கிடைத்த படிப்பினைகளை நாம் எண்ணி பார்த்தால் அது ஒரு ஈடு கொடுக்க முடியாத ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அறிஞர் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவுடைய வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான வெற்றியாக இருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய தூதரையும் தன் நம்பிக்கைக்குரிய அந்த மக்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இன்னும் தன்னுடைய ஊரையும் தன் நம்பிக்கைக்குரிய தன் நம்பிக்கைக்குரிய மக்களுடைய வீடையும் அல்லாஹ் முஷ்ரிக்கன் என்னும் காஃபிர்களுடைய கையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். இன்னும் இந்த வெற்றியின் காரணமாக வானத்தில் உள்ள அனைவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமா, இன்னும் இந்த வெற்றியின் காரணமாக மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை இணைந்தார் என்பதாக அறிஞர் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக எத்தனையோ வெற்றிகள் இஸ்லாம் கண்டுள்ளது. ஆனால் இந்த வெற்றி தான் மிகப்பெரிய ஒரு மகத்துவமாக வெற்றியாக இருக்கிறது. இதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினை பார்ப்போம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரையை நிகழ்த்தி விட்டு வந்து பள்ளியில் அமர்கிறார்கள். அப்பொழுது காபாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தொல்ஹா அவர்களிடம் இருந்தது. அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து, நாயகமே, முஹாஜிர்களுக்கு தண்ணீர் புகட்டும் பொறுப்பு எங்களிடமே இருக்கிறது. அதே போல் இந்த சாவி பொறுப்பையும் எங்களிடம் நீங்கள் கொடுத்து விடுங்க என்பதாக கேட்கிறார்கள். பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தொல்ஹா அவர்கள் எங்கே என்று தேடி அவர்களை வரவழைத்து இந்த சாவியை கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு, இன்றைய தினம் நன்மையினும் நேர்மைக்குரிய தினமாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். இதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்னவென்றால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நானே சென்று சாவியை கேட்டதற்கு அவர் கொடுக்கவில்லை. அதனால் அவருடைய பொறுப்பில் எந்த அளவு ஒரு நேர்மையாக இருக்கிறது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதனால் தான் நான் அவரிடம் சாவியை கொடுத்தேன் என்பதாக கூறுகிறார் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சாவியை கொடுத்தது என்பது இவருக்குரிய நன்மையாக, இவருக்குரிய பரிசாக இருக்கிறது என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தபடியாக பார்க்குமேயானால், இந்த போர் நடந்ததுக்கான காரணம் என்னவென்றால் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை முறித்ததுதான். இந்த தீங்கை அறிந்து கொண்ட அந்த குறைஷின்கள் அதை புதுப்பிப்பதற்காக அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்களாவது எனக்காக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறேன் என்பதை கேட்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்களாவது எனக்காக சிபாரிசு செய்யுங்கள் உமரே என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்னால் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலியே, நீயும் எனக்கு நெருக்கமான உறவு, நான் உன்னிடத்தில் ஒரு தேவை நாடி வந்துள்ளேன், என்னை இந்த இடத்தை விட்டு தோல்வி விட்டு அனுப்பிவிடாதே, நீயாவது எனக்காக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று எனக்காக நீ சிபாரிசு என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக,
என்று கூறி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நாங்கள் கடுகளவு கூட நுழைய மாட்டோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறியார்கள். இதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு கடுகளவு கூட நாம் நுழைய மாட்டோம், அந்த பேச்சை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதாக சஹாபாக்கள் பெருமக்கள் இருந்தார்கள். இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தால், அல்லாஹ் தஆலா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை வைத்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை, மாறாக என்ன செய்தார்கள் என்றால், உம்மு ஹானி பின்த் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹா அவரை வீட்டுக்கு சென்று அல்லாஹ்வை நன்றி செலுத்தும் விதமாக ஸலாத்துல் ஷுக்ர் என்ற 8 ரக்காயத்துகளை தொழுதார்கள். ஆனால் மாறாக நாம் எத்தனையோ வெற்றிகளை கண்டுள்ளோம், அந்த வெற்றிகளை கண்டு அதை அனுபவத்தும் உள்ளோம். ஆனால் அல்லாஹ்க்கு நாம நன்றி செலுத்தவில்லை, மாறாக அவனுக்கு நாம் மாறுதான் செய்கிறோம். இதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்றால், ஒரு சிறிய வெற்றியாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக இது நமக்கு புரிய வருகிறது. அடுத்தபடியாக பார்க்க போமேயானால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு செல்கிறார்கள். அப்போது காபாவுக்கு செல்லும் பொழுது அவர்களுடன் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கூட்டமாக வருகிறார்கள். அப்போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை எடுத்து முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு வந்து அந்த காபாவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்தார்கள். தவாப் செய்து விட்டு அவர்களிடம் இருந்து அம்பை எடுத்து காபாவை சுற்றி உள்ள 360 சிலைகளை உடைக்கிறார்கள். உடைத்துக் கொண்டே பின்வரும் வசனத்தை ஓதுகிறார்கள். ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்திலு இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்த தீர் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே ஒவ்வொரு சிலைகளாக உடைக்கிறார்கள். பிறகு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள் நுழைகிறார்கள். அவர்களுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் காபாவுக்குள் நுழைந்து ஒரு இடத்தில் நின்று தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பிலால் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து, பிலால் அவர்களே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு நின்று தொழுதார்கள் என்பதாக கேட்கிறார்கள். அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இடத்தை சொல்லிவிடுகிறார்கள். உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று அந்த இடத்தில் நின்று தொழுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் நின்று தொழுகிறார் என்று கேட்டேன், ஆனால் அவர்கள் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதா என்பதை நான் கேட்கவில்லை என்பதாக தன்னுடைய ஹதீஸ் கிதாபிலே கூறுகிறார்கள். ஆக சஹாபாக்கள் பெருமக்கள் ரசூலுல்லாஹ் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு சுன்னத்தையும் விடாம செய்தார்கள். அதை விட்டா அது மிகப்பெரிய ஒரு பாரமாகவும் ஒரு பாவமாகவும் அவர் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் ஒரு சிறிய சுன்னத்து கூட நாம் செய்யவில்லை, அதுக்கு முரணாக தான் நாம இருக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தொழுகையுடைய 2 ரக்காயத்துகளில் இருந்து வரிசையாக ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் விட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆக இதன் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகளை வைத்து இம்மை மறுமை வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வல்லாஹு ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.